ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த கால ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்ம ஒரு சங்கீதத்தை வாசித்து நம்மளுடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். 147வது சங்கீதம், வசனங்கள் 1 6 வரை. 147வது சங்கீதம், வசனங்கள் 1 6 வரை. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்கள் கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவர்களுக்கெல்லாம் பேரிட்டு அளிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவர்களாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அறிவில்லாதது. 6வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சார்ந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். பாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை துதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீர் மகாதேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் கூட உங்க முன்னாடி நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் வருகின்றோம். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை எங்கள் முன்னாடி நாங்கள் தாழ்த்துகிறோம், ஆயத்தப்படுத்துவீராக. அப்பா ஆண்டவரே, வெறும் ஆண்டவரே ராஜா ஒரு கடமைக்காக இந்த ஆராதனை நாங்கள் ஒன்று சேராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் பயபக்தியுடன் இதில் சேர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு பேச இருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் வாழ, ஜீவிக்க, பிழைக்க கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துடன் வந்து அமர்ந்து இருக்கிற இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் நிரப்புவதாக என்று சொல்லி இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம், உங்க முன்னாடி தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சபையாரே, வாருங்கள், நாம் யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலை பாடுவோம். Isso
வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் துதி பாடல்கள் பாடி தேவனை ஆராதிப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே.
நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. இதோ மனிதர்கள் பக்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம்
வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம விசேஷமாக டிஏசி சண்டேயே இந்த நாளில் அனுசரிக்கிறோம். அதனால் இந்த நாளிலே நம்ம டிஏசி கான்ஃபரன்ஸ்க்காக, டிஏசி பாட்ஸ்க்காக, ஏஜென்சிக்காக, விசேஷமாக நம்முடைய டிஏசி மாணவர்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கின்றோம். வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய மாநாட்டுக்காக ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, நீ நல்ல தேவனாக இருக்கிறீர், நாங்களுமே சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய டிஏசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாநாடு, எங்களுடைய பாட்ஸ், எங்களுடைய ஏஜென்சி ஆண்டவரே, நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா. எமற்றமாக வழிநடத்தின தேவன் நீர், இனிமேலும் வழிநடத்துவதற்கு கர்த்தர் நீர் வல்லவராக இருக்கிறீர். எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கரமானது, உம்முடைய அசைவானது எங்களுடைய மாநாட்டிலும், ஆண்டவரே, எங்களுடைய பாட்லையும் எங்களுடைய ஏஜென்சிலையும் தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதல் எங்களுடைய மாநாட்டிலே அப்பா வர வேண்டும் என்று சொல்லியும் கூட இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் நீர் தாமே ஆசீர்வதியும். ஒவ்வொரு போர்ட், ஏஜென்சி பிரசிடென்ட்ஸ், சேர்மன்ஸை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய மாநாட்டு தலைவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். என் மாநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு போதகர்களையும் அவங்களுடைய குடும்பத்தார்களையும் ஆண்டவரை கர்த்தர் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உமக்காக உற்சாகமாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை எடுத்து செய்வதற்கு அவங்க ஓடும் பொழுது உடைய பெலன் ஆண்டவரே ராஜா அவங்களுக்கு தங்கி இருக்கட்டும் என்று சொல்லியும் இந்த வேலையை கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நபர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சிந்தை ஆண்டவரே அப்பா, உம்முடைய இருதயம் ஆண்டவரே வர வேண்டும் என்று சொல்லியும் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தைரியம் தாரும், பலம் தாரும் ஆண்டவரே. எக்காலத்திலும் ஆண்டவரே சோர்ந்திராதபடிக்கு அப்பா, ஒரு அசதி எங்களுக்குள்ள வந்துடாதபடிக்கு உமக்காக தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவரே ஒரு பலன், புது பலன் எங்களுக்கு எப்பொழுதும் வரட்டும் என்று சொல்லியும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஊழியத்தை நாங்கள் எடுத்து செய்ய அப்பா எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் கூட அப்பா உங்க முன்னாடி நாங்கள் வைக்கின்றோம். கர்த்தர் தாமே அதை சந்திப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிறதான இந்த ஊழியம் நாமத்திற்கு அதை மகிமை கொண்டு வரட்டும். ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே எங்களுடைய மாநாட்டில் இருக்கின்ற டிஏசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே இந்த போதகர் ஊழியத்துக்கும் சரி, மிஷன் ஊழியத்துக்கும் சரி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மாணவர்களுக்காக இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரம் அவர்களோடு தாங்கட்டும், நம்முடைய பிரச்சனம் அவங்களோடு தாங்கட்டும். அவங்க ரெஸ்பெக்டிவ் செமினரிஸில் படிக்கும் வேலையிலும் கூட உடைய பிரச்சனம் அவங்களோடு கூட தங்கியிருக்கட்டும் என்று சொல்லுங்க ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. படிக்கின்ற பாடங்கள் கடினமாய் இருக்கும் ஆண்டவரே. அதனால் நீர் அவர்களுடைய தேவைகள் கர்த்தர் சந்தித்து ஒவ்வொரு பாடங்களிலும் ஆண்டவரை அவர்கள் படித்து அப்பா அவங்க பட்டம் பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே அவங்களுடைய வேலைகளை விட்டு உமக்காக ஊழியத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் நீர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்க, அவங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க என்று சொல்லி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இப்பொழுதும் கூட எங்களுடைய மாநாட்டுக்கு அநேக வாலிபர்கள் தேவைப்படுகிறார்கள். ஊழியத்திற்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவரே அநேக வாலிபர்கள் முன்வர கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இப்படியாக தகப்பனே கர்த்தர் நீர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் பேசும். உமக்காக தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொரு வாலிபர்களுக்கு தாகம் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மெய்யாலுமே ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்வது அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியாக இருக்கிறதப்பா ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களும் உணர கர்த்தர் நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. முன் வரட்டும் அப்பா, முன் வரட்டும் ஆண்டவரே. இது நிமித்தமாய் உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும் என்று சொல்லி இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் இந்த வேளையிலும் கூட கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆதாரம் எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமான குற்றம் செய்வதை மன்னிப்பது போல எங்கள் பாவங்கள் குற்றம் மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றே முறையிலே. ஆமென், ஆமென். வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேலையிலும் கூட காணிக்கைக்காகவும் தசம பாகத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே எங்களுடைய காணிக்கைகளையும் எங்களுடைய தசம பாகங்களையும் உங்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு வருகிறோம். அதை கருத்து நீர் ஏற்றுக்கொள்வீராக, அங்கீகரிப்பீராக ஆண்டவரே.
எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுத்த தேவனை நாங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறோம். இந்த வேலையிலும் இந்த பணமானது ஆண்டவரே ராஜா இந்த ஊழிய காரியத்திற்கு உதவியாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் படைக்கிற இவ்வேளையில் இப்பாடலை நாம் பாடுவோம். சபையார் யாவரும் வேத வாசிப்புக்கென்று எழுந்து நிற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று ஆராதனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனங்கள் 41 மற்றும் 42. அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனங்கள் 41 மற்றும் 42. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தர் தாமே இத்திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் நமக்கு பெந்தகோஸ்து ஞாயிறாக இருந்தது. அதை குறித்து தான் இன்றைக்கு நான் தெய்வ செய்தியாக நான் பேச போகிறேன். பாருங்கள், நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தாவே, இந்த தெய்வ செய்திக்காக நன்றி. ஆண்டவர் எங்களோடு கூட பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். உம்முடைய சத்திய வசனம் எங்களை விடுதலையாக்கட்டும் சுவாமி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பெந்தகோஸ்தை குறித்து ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எப்படி இது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். பெந்தகோஸ்துடைய அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 50 என்கிற ஒரு வார்த்தை அங்கே காணப்படுகிறது. அப்படி என்றால் இந்த பஸ்கா பண்டிகை காலத்துக்கு பிற்பாடு, அப்படின்னால் பஸ்கா பண்டிகை முடிந்த பிற்பாடு 50 நாள் கழித்து நடக்கிற சம்பவம் தான் பெந்தகோஸ்து என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பிற்பாடு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படின்னால் இயேசு சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, அவர்கள் எருசலேமிலே அவர்கள் காத்திருக்க வேண்டும், தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். சீஷர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருப்பது மிக கஷ்டம், ஆனால்
காத்திருக்கும் பொழுது நாம் பெரிய காரியங்களை பார்க்க முடியும், தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும், அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். 120 சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினவர்கள் அந்த மேலறையிலே ஒன்று கூடி ஜெபித்தார்கள். ஜெருசலேமிலே மேலறையிலே ஒன்று கூடி ஜெபித்தார்கள். இது இயேசு கிறிஸ்து மரித்து 50 நாள் கழித்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே அவர்கள் மேலே இறங்கி அவர்கள் அக்கினிமயமான நாவுகளை அவர்கள் கண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 120 பேர்கள் ஒன்றாக ஒருமனப்பட்டு அவர்கள் கூடும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமை அவர் மேல் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் ஜெபத்திலும் எந்த ரீதியிலும் ஆராதனையிலும் கூட நாம் ஒருமனப்பட்டவர்களாக வரும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து காத்திருந்தவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். கிறிஸ்துக்காக தைரியமாக நின்று தேவ செய்தி அவர்கள் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் அந்த தேவ செய்தியை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி சீஷர்கள் காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். Jesus promised to them, they waited, they prayed and they received the power of the Holy Spirit. என்னுடைய முதல் பாயிண்ட், பரிசுத்த ஆவியானவர் மனம் மாறுவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியினுடைய பங்கு எப்படி இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருந்தது என்பதை ஒரு சில வசனங்களை வைத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவதாக பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானங்கிற வார்த்தை 90 முறை புதிய ஏற்பாட்டிலும் 3 முறை பழைய ஏற்பாட்டிலும் காணப்படுகிறது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்திலே இந்த பரிசுத்த ஆவியானங்கிற வார்த்தை 41 முறை காணப்படுகிறது. உங்களுக்கு வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 90 முறையும் பழைய ஏற்பாட்டிலே 3 முறை காணப்படுகிறது. ஆனால் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 41 முறை இந்த பரிசுத்த ஆவியானங்கிற வார்த்தை காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் நம் அனைவருக்கும் நன்றாக ஒரு தெரிந்த ஒரு வசனம். பிரியமானவர்களே, வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அப்ப தேவனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த டுனாமிஸ் என்கிற வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பலன் கொள்ளுகிறவர்களாக ஆகிறோம். பலன் கொள்ளும் பொழுது கடவுளுக்கென்று தைரியமாக நிற்கிறவர்களாகவும் அவரை குறித்து பேசுகிறவர்களாகவும் நாம் மாறுவோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக பிரியமானவர்களே, இந்த மனமாற்றுவதற்கு முன்பதாக அவர்கள் ஜெபித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஜெபிப்பது, ஜெபியுங்கள், ஜெபித்துக் கொண்டே இருப்பது, இந்த வார்த்தை 29 முறை அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளே காணப்படுவதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24 26 வரை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை பரிசுத்த பெந்தகோஸ்து காலத்திலே அது நிறைவேறினது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் அல்லது சீஷர்கள் என்ன நடக்கும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். காரணம், இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு போய்விட்டார். காத்திருப்பது மிக கஷ்டம். இயேசு இருக்கும் போது காத்திருப்பது சீஷர்களுக்கு கஷ்டமா இருந்தது. இயேசு கிறிஸ்து பார்த்து சொன்னாரு, 1 மணி நேரம் இப்படி விழித்திருக்க முடியாதான்னு கேட்கிறாரு. அந்த 1 மணி நேரமே அவர்களால் கொடுக்க முடியல, காத்திருக்க முடியல. இப்பொழுது இயேசு அவருடைய பக்கம் இல்லை, இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து காத்திருக்க சொன்னாரே, காத்திருப்பது கஷ்டம். ஆனால் அவர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் தாமதமாக வரும். ஆனால் கர்த்தரை நாம் நம்புவோமானால் அவர் சரியான நேரத்திலே அதை நமக்கு கொடுக்கிறவராக, தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை அநேக வாழ்க்கை துணைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், மற்ற ஆசீர்வாதங்களுக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். தொடர்ந்து ஜெபியுங்கள், நீங்கள் முயற்சி எடுங்கள். கடவுள் அவருடைய நேரத்திலே உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார்.
நாம் இந்த காலகட்டங்களில் இந்த COVID-19 காலத்திலே அநேகர் எப்போதான் நிற்கும், எப்போதான் முடியும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர் வேலை இழந்திருக்கிறார்கள், அநேகர் மன அழுத்தத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் எப்போதான் நீங்கும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். காத்திருங்கள். அப்போஸ்தலர் காத்திருந்தது போல காத்திருங்கள். நான் நினைத்தேன், நாம் ஈஸ்டருக்கு சபைக்கு வந்துடலாம், 6 நாட்கள் என்று நினைத்தேன். இரண்டாவதாக தாயார் தினத்தில் வந்துடலாம் என்று நினைத்தேன். அது ஒன்றுமே நடக்கல. இப்போது ஒரு சோத்திர பண்டிகைக்குள்ளாக நாம் சபைக்கு வந்து விடலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். கடவுள் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கடவுள் நம்முடைய ஜெபத்துக்கு அவருடைய நேரத்திலே பதில் கொடுக்கிறவராக இருக்கார். எவ்விதமாக அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் இந்த மனமாற்றத்துக்கு மிக ஒரு மையமாக இருக்கிறார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவி வரும் பொழுது சபைகளிலே மாற்றங்கள், ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்திலே 3000 பேராக அவர்கள் இருந்தார்கள். 3000 பேர்கள் அந்த பண்டிகைக்கு வந்திருந்தார்கள். இந்த 3000 பேர்களுக்கு இயேசு கிறிஸ்து யாரென்று தெரியாது. என்றால் பல இடங்களில், பல பட்டணங்களிலிருந்து அவர்கள் வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3000 பேர்கள் பாவிகளாக இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே அவர்கள் மாற்றப்பட்டவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களை, உண்மையை குறித்து பேசும் பொழுது, பரிசுத்தாவின் வல்லமையில் அவர்கள் பேசும் பொழுது இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் இந்த சீஷர்கள் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்களுக்குள்ளாக ஒரு தைரியம் வந்து தைரியமாக நின்று பேசினார்கள். பேதுரு பேசினார் தைரியமாக. பேதுரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயந்து போனவர் இல்லைங்களா? இயேசுவை மறுதளித்தவர், இயேசுவை குறித்து தைரியமாக சொல்லாதவர். ஆனால் இப்பொழுது பேதுருக்காக வல்லமையை பெற்று இயேசுவை குறித்து பயங்கரமாக தைரியமாக பேசினார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இல்லை என்று சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட முடியும். இன்றைக்கு கூட நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக பிரியமானவர்களே, பேதுரு என்ன செய்தியை அவர் கொடுத்தார்? What was this message of Peter that they accepted? எந்த செய்தியை கொடுத்தா அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள்? 41ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்தி மனமாற்றத்துக்குள்ள ஒரு செய்தி அல்லது நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தியை அவர் கொடுத்தார். 2ஆம் அதிகாரம் வசனம் 22 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவர் நம்மிடத்திலே, மன்னிக்கவும், 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், சாப்டர் 2 verse 22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசராகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவராக தேவன் இயேசு நமக்கு கொடுத்து அவர் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் செய்தார். அப்படின்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். நம்பிக்கை அவர் கொடுத்தவராக இருந்தார். இன்றைக்கு நீங்கள் அதை நம்புகிறீர்களா? இன்றைக்கு நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? இரண்டாவது என்ன செய்தியை கொடுத்தார்? It was a message of the cross. சிலுவையின் செய்தியை அவர் கொடுத்தவராக இருந்தார். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படி இருந்த தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின் படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவிலே ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். பேதுரு சொல்லுகிறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவிலே அறிந்தீர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொல்லி சிலுவையின் உபதேசத்தை பேதுரு அங்கே கொடுத்தவராக இருந்தார். அந்த செய்தியை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். மூன்றாவதாக, it was a message of the resurrection. உயிர்த்தெழுதலின் செய்தியை பேதுரு அங்கே கொடுத்தவராக இருந்தார். தேவன் அவருடைய 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவர் எழுப்பினார். அவர் மரணத்தில் கட்டப்படக்கூடாது இருந்தது. அப்படின்னா பேதுரு இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்க பேசுகிறவராக இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவர்கள் மத்தியில உலாவுகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனை நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது, மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த சீஷர்கள் இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு வேகமாக ஆண்டவரை குறித்து பேசினார்கள். இன்றைக்கு நீங்களும் அதை செய்ய முடியும்.
இந்த கடைசி காலத்துல தெய்வ வல்லமை பெற்று நீங்களும் தைரியமாக ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும். நான்காவதாக, இட் வாஸ் a gospel. சுவிசேஷத்தை குறித்து தான் பேதுரு பேசினார். நற்செய்தியை குறித்து அவர் பேசினார். ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். It is interesting to know that when the gospel was given, 3,000 people were saved. சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது, பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்கள் யாத்திராகம் 32ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, we see Exodus chapter 32, மோசே சீனாய் மலையிலிருந்து இந்த 10 கட்டளைகளை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்குவதற்கு அவர்கள் ஆரம்பித்தார்கள். மோசே வர தாமதித்தது, அவர்களுக்கு பொறுமை இல்லை, காத்திருக்க முடியவில்லை. ஆனால் அவர்களை நடத்தும்படி ஒரு தெய்வங்களை உண்டாக்குங்கள் என்று சொல்லி ஆரோனுக்கு சொன்னதினாலே இந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட கண்டுக்குட்டியை உருவாக்கினார்கள். ஆணுடைய கோபத்தை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் இந்த 10 கட்டளையை மோசே கொண்டு வருகிற நேரத்தில் 3000 பேர் மரித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்படி என்றால் 10 கட்டளைகள் வருகிற காலத்தில் 3000 பேர்கள் மரித்தார்கள். ஆனால் சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இது எப்படி நடந்தது? அங்கே கீழ்ப்படியாமை இல்லை, அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனால் இங்கே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இஸ்ரவேல் மோசேக்கு காத்திருக்க முடியவில்லை. எங்களை நடத்துவதற்கு இன்னொருவர் வேண்டும், இன்னொரு கடவுள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கல, கீழ்ப்படிதல் இல்லை. ஆனால் இங்கே சுவிசேஷகர் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், காத்திருந்தார்கள், வல்லமை பெற்றுக் கொண்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் தெய்வ செய்தி மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். When the law was given, 3,000 people perished. When the gospel was given, 3,000 people were saved. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகரை ரட்சிப்பதற்கு தம்முடைய வல்லமை ஊற்றுவதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்துருங்கள், செபியுங்கள், வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை ரட்சிப்புகளாக கொண்டு வருவார். எல்லா மனமாற்றமும் பரிசுத்த ஆவியின் மூலமாக நடைபெறுகிறது. நீங்கள் நிக்கதோமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், இயேசு சமூகத்தில் நிக்கதோமு ஒரு விதமாக சொல்லுகிறாரு, நான் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறாரு? ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் பசுத்தாவில் நிரப்பப்பட வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற உண்மைதான், ஆனால் பசுத்தாவியானவராலும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மறுபிறப்பின் அனுபவம் நமக்குள்ளாக வர வேண்டும். எல்லா உண்மையான மாற்றமும் பசுத்தாவினுடைய கிரிகளினாலே நடைபெறுகிறது. பிரியமானவர்களே, இந்த பசுத்த ஆவியானவர் அங்கே மாத்திரம் நின்று விடவில்லை, அவர் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்ய விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது இந்த பசுத்த ஆவி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக அவர் இருக்கிறார். 4வதாக பிரியமானவர்களே, இந்த பசுத்த ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது அதே நேரத்தில் நாம் வெளியரங்கமாக பகிரங்கமாக அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாக மாவோம். பரிசுத்த நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நாம் அவரை குறித்து வெளியரங்கமாக தைரியமாக சொல்லுகிறவர்களாக மாறுவோம். When the Holy Spirit works in you, there should be some form of public witness. நீங்கள் 41ஆம் வசனத்தில் மறுபடியும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் கேட்டு போகவில்லை, ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ரட்சிப்பு நம்முடைய இருதயத்திலே வருகிறது. ஆனால் பிரியமானவர்களே, அதை வெளியரங்கமாக பகிரங்கமாக நாம் அறிக்கை செய்கிறோம். எவ்விதமாக? ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பெந்தகோஸ் காலத்துல அந்த சூழ்நிலையை பாருங்க. பல இடங்களிலிருந்து ஜனங்கள் வந்தார்கள். ஒரு ரொம்ப சத்தமுள்ள கலங்கப்பட்ட இருக்கிற ஒரு நேரத்தில் பரிசுத்தாவின் இடத்துல வந்தார். எவ்வளவு ஒரு ஓஸ்டால் சிச்சுவேஷன் அங்கே இருந்திருக்கிறோம். ஆனால் அதே காலத்தில் இந்த பரிசேயர்கள் ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உண்மையான தலைவர்களாக இல்லை, ஆனால் ரொம்ப ஏமாற்றுகிறவர்களாக, அவர்களுக்கு இஷ்டமாக செய்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த ரோமன் அரசாங்கம் ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப ஒரு கடினமுள்ள ஆட்சி அவர்கள் ஆண்டார்கள். அந்த நேரத்தில் பேதுரு தைரியமாக பேசினார். பேதுரு எவ்வளோ பயந்துள்ள மனுஷன் இல்லைங்களா? எப்போ பார்த்தாலும் அந்த செய்ய வேண்டாம், ரொம்ப தடுக்கிற மனுஷனாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற பேதுரு இந்த பரிசேயர்களுக்கு முன்பதாக,
இந்த ரோம அரசாங்கத்துக்கு முன்பதாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தைரியமாக பேசலாம். எப்படி நடந்தது? பரிசுத்தாவின் வல்லமையின் மாத்திரமே. பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் நம்மை நடத்தும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கீழ்ப்படிதல் வரும். அந்த கீழ்ப்படிதல் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்காக நாம் நிற்போம், நாம் அவருக்கென்று சாட்சி சொல்லுவோம், நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். The Holy Spirit will move you also to this act of obedience. அப்ப பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கீழ்ப்படிதல் வருகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக பெரிய காரியங்கள், உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவதாக, கடைசியாக பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உங்களுக்கு வளர்ச்சி வருவதற்கு அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். The Holy Spirit will continue to work in developing your Christian growth. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வளர்வதற்கு பரிசுத்த ஆவி தொடர்ந்து உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் அப்போஸ்தலர் 2:42 வாசித்து பார்க்கும் பொழுது, சீஷர்கள் காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள், பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள், பிற்பாடு பிரசங்கம் பண்ணினார்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னா ஆதி சபையிலே என்ன நடந்தது? நீங்கள் 42வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள். எப்படி நடந்தது? ஒரே மனம் அவர்களுக்கு இருந்தது. 3000 பேர்களுக்கு ஒரே மனம் இருந்தது. பிரியமானவர்களே, அவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 3000 பேரை குறித்து சொல்லுகிறது என்பதை நான் பார்க்கிறேன். 10 பேர் இன்றைக்கு சபையில கூடும் பொழுது ஒரு மனம் வர முடியவில்லை, கஷ்டமாக இருக்கு. ஜபத்தில் வரும் பொழுது பல சிந்தனை அங்க ஓடுகிறது, இங்க ஓடுகிறது. ஆனா இங்க 3000 பேர்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக உறுதியாக தரித்திருந்தார்கள். எதிலே தரித்திருந்தார்கள்? அவர் தேவனுடைய வார்த்தையிலே தரித்திருந்தார்கள். தேவ வல்லமையின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக தரித்திருந்தார்கள். ஒரு ஐக்கியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்படின்னால் பரிசுத்தாவின் வல்லமையினாலே அவர்கள் ஐக்கியம் அவர்களுக்குள்ளாக பெருகினது. அப்பம் பிக்கிற உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்களை நற்கனை என்று நாம் சொல்லலாம். இது பரிசுத்தாவுடைய அனுபவத்தில் வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக அவர் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்தார்கள். இந்த வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வது மாத்திரமே இது நடக்கும். அப்படின்னால் நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மிக வேகமாக இருந்தது. சபையும் மிக வேகமாக வளர்ந்தது. இந்த காலங்களிலே நாம் பரிசுத்த ஆவியானுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அநேக சடங்காச்சாரங்கள், இப்படி செய்யணும், இந்த நிகழ்ச்சி செய்யணும், அந்த நிகழ்ச்சி செய்யணும், அப்படிதான் நம்ம செய்கிறோமே தவிர பரிசுத்த ஆவி நம்ம எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் உணராமல் அநேக காரியங்கள் செய்கிறதுனாலே நம் வளர்ச்சியை பார்க்க முடியல. ஆனால் இந்த ஆதி சபையிலே அவர்கள் பரிசுத்த ஆவியானுக்கு காத்திருந்து வல்லமை பெற்று அவர்கள் எல்லாவற்றிலும் உறுதியாக அவர்கள் கருத்திருந்தவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவி உங்களை நடத்தும் பொழுது அவர் உங்களை ஒரு உன்னத நிலைமைக்கு, உயர்ந்த நிலைமைக்கு அவர் கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். In this, as you hear the word, as you fellowship, as you break bread, and as you pray, the Holy Spirit leads you to higher ground. He leads you to the rock that is higher than you. உங்களுக்கு மேலாக இருக்கிற அந்த உன்னத கற்பாறையிலே கடவுள் உங்களை நிப்பாட்டி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்துவார், ஐக்கியத்துக்குள்ளாக நடத்துவார், ஒற்றுமைக்குள்ளாக அவர் நடத்துவார். பரிசுத்த வரும் பொழுது இப்படிப்பட்ட விசேஷமா நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே கண்டிப்பாக நடைபெறும். பரிசுத்தத்திலே நடத்துவார், ஐக்கியத்திலே நடத்துவார், அன்பிலே நடத்துவார். He leads you in holiness, fellowship and communion. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவி உங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவார். He leads you to Christ. முடிவாக, in my conclusion, முடிவாக பிரியமானவர்களே, பெந்தகோஸ்து என்று சொல்லும் பொழுது சபையுடைய ஒரு புதிய ஒரு ஆரம்பம். The Pentecost is about the birth of the church. சபையுடைய பிறப்பு என்று நான் சொல்லுகிறேன். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இன்றைக்கு இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் பெந்தகோஸ்து காலத்தில் செய்தது போல உங்களை கொண்டு இந்த காலத்திலே அவர் செய்வார். How will you continue to respond to his indwelling, to his ministry? இந்த உங்களுடைய மறுமொழி என்ன? அவருடைய வல்லமை பெற்ற நீங்கள் உங்கள் ஊழியத்துக்கு என்ன மறுமொழி கொடுக்க ஆசைப்படுகிறீர்கள்? நீங்கள் இயேசுக்காக பகிரங்கமாக எல்லா இடத்திலும் நிற்பதற்கு, சத்தத்தை சொல்லுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
நீங்கள் தேவனுடைய கிருபையிலே வளர்வதற்கு, பரிசுத்த ஆவியின் இருதயத்திலே ஒரு அனல் மூற்றத்தை கொண்டு வருவதற்கு, உங்களை அவர் ஐக்கியத்திலே, கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் நடத்துவதற்கு நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களா? ஆண்டவரை நம்புங்கள். அந்த ஆண்டவரை தேவன் பரிசுத்த ஆவியை கொண்டு உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, to trust the work of the Holy Spirit is to acknowledge and accept the blessing of the cross of Christ. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவின் சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறவர்களாக, பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருப்போம். பிரியமானவர்களே, நான் நம்புகிறேன் உங்களுடைய வல்லமையான ஊழியத்திலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். பெந்தெகோஸ்து காலத்தில் கிரியை செய்த அதே வரங்கள் இன்றைக்கும் இந்த காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆண்டவர் உங்களுக்கு அநேகருக்கு நல்ல வரங்களை கொடுத்திருக்கிறார். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். வித்தியாசமான அந்நிய பாஷைகளை கொடுத்திருக்கிறார். சாட்சி பகிரும்படியாக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் வரங்கள் வல்லமை உங்களுக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் ஒதுக்கப்பட்டாலும் ஆவி நம்மை நடத்தும் பொழுது அநேக நம்ம ஒதுக்குவாங்க, என்ன இப்படி பேசுறாங்க அப்படி பேசலாம் சொல்லுவாங்க. அந்த மத்தியிலும் கூட தாழ்மையாக இருங்கள். கிறிஸ்துடைய பாதையிலே நடங்கள். கிறிஸ்து எவ்விதமாக நடத்தப்பட்டாரோ அவ்விதமாக தாழ்மையாக நடங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் உங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்புவாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அவர் கொடுப்பாராக. அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கடவுள் உங்களை பயன்படுத்துவாராக. வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்து கடவுள் உங்களை பயன்படுத்துவார். ஆகினாலே இயேசு கிறிஸ்து சீஷர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள். பரிசுத்தாவின் வல்லமை பெற்றார்கள். தைரியமாக தேவ செய்தியை அவர்கள் பேசினார்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு அவ்விதமான காரியம் செய்வார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமா? வாருங்கள், நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பெந்தெகோஸ்து அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் சத்தியத்தை கேட்டு கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமைகள் உணரட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பும் ஆண்டவரே. அந்நிய பாஷை வரத்தை கொடுங்க ஆண்டவரே. தீர்க்கதரிசன வரத்தை கொடுங்க ஆண்டவரே. அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுங்க ஆண்டவரே. சுகமாக்கும் வரத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு சடங்காச்சாரமான சபையாக இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற சபையாக நாங்கள் எழும்ப பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய ஊழியத்தில் ஒரு மாற்றங்கள் வரட்டும். இந்த கோவிட்-19 காலத்துக்கு பிற்பாடு எங்களுடைய சபை ஜனங்கள் பரிசுத்தாவின் வல்லமையில் நடத்தப்படுகிற ஜனங்களாக மாற வேண்டும். பெந்தெகோஸ்து அனுபவத்தை மறுபடியுமாக எங்களுடைய சபைக்குள்ளாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்தாவின் வல்லமை அக்கினியின் அபிஷேகத்தை ஜனங்கள் மேல ஊற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையின் கரம் அவர் மேல் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தமிழ் வருடாந்திர மாநாட்டு ஞாயிறாக இருக்கிறது. டுடே இஸ் டிஎஸ்சி சண்டே. இதனால் நம்ம என்ன செய்வோம்? விசேஷமாக காணிக்கை நாம் எடுப்போம். அதே நேரத்தில் டிஎஸ்சி நடக்கிற ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிக முக்கியமாக நம்முடைய போதகர் ஊழியத்துக்கு படிக்கிற மாணவர்கள், எஸ்டிஎம்ல படிக்கிற மாணவர்கள், மிஷனரிமார்கள் சபாலை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காலங்கள். ஆகினாலே நீங்கள் நம்முடைய மாணவ போதகர்களுக்காக, எஸ்டிஎம்ல படிக்கிற மாணவ போதகர்களுக்காக, மிஷன் ஊழியத்துக்கு படிக்கிற மாணவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய ஜெபம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். மாநாட்டு ஊழியர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். மாநாட்டு வாரிய கூட்டங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். மாநாட்டு தலைவருக்காக ஜெபம் செய்யுங்கள். நம்முடைய மாநாடு தமிழ் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாநாடு. தமிழர்களை ரட்சிக்கும்படியாக நம்முடைய தமிழ் மாநாடு உருவாக்கப்படுது. ஆகினாலே உங்களுடைய கடமை சத்தியத்தை சொல்வது. எவ்விதமாக பேதுரு சொன்னாரோ அதே போல தமிழ் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். இந்த டிஎஸ்சி ஞாயிறிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கட்டும். பிற்பாடு உங்களுக்கு ஒரு ஸ்லைட் நம்ம காமிப்போம். அதில் எஸ்டிஎம் மாணவர்கள், மிஷனரிமார்கள் எங்கே படிக்கிறாங்க, எந்த ஆண்டில் படிக்கிறாங்க என்கிற தகவல்களை உங்களுக்கு அதிலே காமிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்கள் அனுசரிப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாள், திருமண நாட்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாள். அல்லேலூயா. வாருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன்.
ஜோஷுவா 1வது அதிகாரம் வசனம் 5. ஜோஷுவா chapter 1 verse 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. இந்த வசனம் இந்த மாதத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிப்பவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இந்த வசனத்தை கொடுக்கிறார். பாருங்கள், நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை நீ பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. ஒரு நாட்களை, ஒரு ஆண்டை ஆண்டவரை கூட்டி கொடுத்தவுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிறந்த நாள் அனுசரிக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அந்த ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே நேரத்திலும் ஆண்டவரே, திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நீர் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து சமாதானம் கொடுத்து நீ நடத்தி வருவதற்காக நன்றி. காரணம், அவர்கள் தங்கள் அஸ்திபாரத்தை கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து மேலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி. நாங்கள் இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் அவருடைய வாழ்க்கை தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த மாத நடுக்கனை ஆராதனைக்கு நடுக்கனை எடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் நற்கனை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர்கள். அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர்கள். தேவ பயத்தோடு பயபக்தியோடு கூட நாம் இந்த நற்கனிலே பங்கு கொள்வோம்.
வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட மாறி மாறி வாசிப்போம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம், நம்முடைய கர்த்தராகி தேவனுக்கு சோசனம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உங்கள் சோசனம் செலுத்துகிறதும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி யாவரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையாக நிறைந்திருக்கின்றன. உன்னதராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று இடவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சபையா, நாம் ஜெப நிலையிலே நாம் அமர்ந்திருப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்துள்ளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை சொல்லினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செலுத்த வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதுதான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். பாருங்க பிரியமானவர்களே, நாம் இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து நாம் சொல்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சூரியதை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசிற்கில் விழும் துணிக்கியாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறீர்கள் அல்ல, ஆகிலும் தேவரீர் எப்போதும் இறக்க செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆனால் கருமினால் காருண்ய கர்த்தாவே, முதல் அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவித்தால் நிரப்பப்படவும் அவருடைய சாயை நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் மாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பசுத்தனத்தை பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானம். ஆமென். அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோரும் வாங்கி புசியுங்கள். திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
தாங்கி பானம் பண்ணுங்கள். செபிப்போம். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சமாதானத்தோடு செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்மளுக்கு அநேக அறிவிப்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் கவனத்துடன் கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக MYAF கமிட்டி மீட்டிங் ஆனது வருகிற 9ஆம் தேதி ஜூன் மாசத்தில் இரவு மணி 8 மணிக்கு ஜூம்ல நடைபெறும். MYAF கமிட்டி மீட்டிங் எதிர் வருகிற 9ஆம் தேதியில் 8 மணிக்கு ராத்திரியில் ஜூம் பிளாட்ஃபார்மில் இந்த மீட்டிங் நடைபெறும். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கமிட்டி மீட்டிங் ஆனது 10ஆம் தேதி ஜூன் மாசத்தில் 6:30 மணிக்கு ஜூம்ல நடைபெறும். ப்ராப்பர்ட்டி கமிட்டி மீட்டிங் 10ஆம் தேதி ஜூன் மாசத்தில் 6:30 மணிக்கு ஜூம் பிளாட்ஃபார்மில் இந்த மீட்டிங் நடைபெறும். மூன்றாவதாக TMCKL பைபிள் ஸ்டடி. இந்த பைபிள் ஸ்டடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மொழியிலே நாம் இப்படியாக செய்ய இருக்கின்றோம். ராத்திரி 7 மணி தொடங்கி 7:50 மணி வரைக்கும் தமிழ் பைபிள் ஸ்டடி நடைபெறும். 7 மணி தொடங்கி 7:50 வரைக்கும் தமிழ் பைபிள் ஸ்டடி நடைபெறும். அது முடிந்த கையோட 8 மணி தொடங்கி 9 மணி வரைக்கும் இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி நடைபெறும். எப்பொழுது? 10ஆம் தேதியில் நடைபெறும். நாலாவதாக TMCKL சர்ச் பிரேயர் ஆனது எதிர் வருகிற 11ஆம் தேதி ஜூன் மாசத்தில் இரவு மணி 8 மணிக்கு நடைபெறும். இந்த ஜெபமானது 2 மொழியிலும் இருக்கும். தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் இது இருக்கும். அநேகர் இது கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியமும் கூட ஜூமிலே நடைபெறும். ஐந்தாவது ஃப்ரைடே பாஸ்டரல் விசிட்டேஷன், போதகர் வீடு சந்திப்பு வெள்ளிக்கிழமையில் நடைபெறும். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆறாவது காரியம் MYF ஜூம் ஃபெலோஷிப் ஆனது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் காலை 11 மணி அளவிலே நடைபெறும். மேல் விவரங்களுக்கு நீங்கள் திரு ஜெயரட் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏழாவது காரியம் MW ஃபாஸ்டிங் சட்டர்டே பிரேயர். MW ஃபாஸ்டிங் சட்டர்டே பிரேயர் ஆனது 13ஆம் தேதி ஜூன் மாசத்தில் நடைபெறும். காலை 11 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரைக்கும் இந்த ஊழியம் நடைபெறும். இந்த ஊழியமும் கூட ஜூமிலே நடைபெறும். இறுதியாக 8வது காரியமானது ட்ரைனிங் ஆன் லைஃப் எஸ் அ இன்டர்செசர். இது எதிர் வருகிற 15ஆம் தேதி ஜூன் மாசத்தில் 7 மணிக்கு நடைபெறும். அந்த நாளிலே விசேஷித்த பேச்சாளர் திருமதி ஜெனிஃபர் தாரம். இந்த ப்ரோக்ராம் யாருக்கெல்லாம் கேட்டீங்க என்று சொன்னால், ஏற்கனவே பிரேயர் பார்ட்னராக ரிஜிஸ்டர் பண்ணவர்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்தப்பட இருக்கிறது. மேல் விவரங்களுக்கு நீங்கள் திரு ஜான் அவமணி அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் இந்த நாட்களுடைய அறிவிப்பு. பிரியமானவர்களே, இந்த ஆராதனுடைய இறுதி கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். வாருங்கள், நாம் இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம் எழுந்து நிற்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற ஊழியத்திலும் மத்தியிலும் உடைய கரம் இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் என்ன காரியங்கள் செய்தாலும் உடைய தயவு வழிநடத்தல் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் காலகட்டங்களை எங்களுக்கு மாற்றி அமைக்க முடிய தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. இந்த கொரோனா வைரஸ் காலத்திலும் கூட ஆண்டவரே அநேக மக்களை நீ பாதுகாத்து வருகிறேன், அதற்காக நன்றி சுவாமி. மெய்யாகவே ஆண்டவரே, உடைய கிருபையின் கரமும் உடைய வல்லமையின் கரமும் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகர மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.
பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.